DKS at திருவண்ணாமலை. பின்னாடி பாருங்கள், அண்ணாமலையார் தீபம், அண்ணாமலை தீபம் ஏற்றும் இடம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. நற்றுணையாவது நமச்சிவாயமே நமச்சிவாயமே. முதல்ல அண்ணாமலையாரால் வந்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய அவங்கவுங்க ராசிக்கேற்ற லிங்கத்தை முதல்ல வழிபட்டுட்டு பிறகு கிரிவலம் செல்லணும். இல்லை கிரிவலம் செல்கிற போது உங்களுடைய ராசிக்கேற்ற அந்த லிங்கத்தை வெளியிலேருந்து கும்பிடக்கூடாது, உள்ளே போய் கும்பிடணும். அந்த ஒரு லிங்கம்னாச்சும் நீங்கள் உள்ளே போய் சேவிச்சுட்டு வரணும். 8 லிங்கையும் அஷ்டலிங்கத்தையும் நீங்கள் சேவிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது பௌர்ணமிக்கு. ஆனால் உள்ளார போயிட்டு வெளியே வர்றதுன்றது ரொம்ப சிரமம். ஒரு தடவை அது மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்த ட்ரிப்பு கிரிவலம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்கவுங்க லிங்கத்துக்குரிய லிங்க வழிபாடை செஞ்சுட்டு கிரிவலம் பண்ணிவிட்டு சுவாமியை பார்த்துட்டு வர்றது நல்லது. அதனால் அடியேனுடைய கிரிவலம் பாருங்கள், சுவாதி நட்சத்திரக்கால துலாம் ராசி இந்திரலிங்கம். ஸோ இந்திரலிங்கத்தில் DKS இப்போது கருவறை சென்று இந்திரலிங்கத்தினுடைய அருளை பெறுவதற்காக உள்ளே போகிறேன். கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறாரு. இதே நேற்று நைட்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் உள்ளே போக முடியாது இந்த இடத்துல. ஸோ இந்திரலிங்கம் அடியேனுடைய லிங்கம், முதல் லிங்கம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறாரு. அடியேன் குபேர ராசிக்காரன், 5ஆம் எண் ராசிக்காரன். ஸோ முதல் லிங்கமே இந்திரலிங்கம் தான். ஸோ அப்படியே சுவாமியை பார்த்துட்டு ஒரு கிரிவலம் வரலான்னு நினைக்கிறேன். சிவாய நம்ம சாமியை பார்த்துட்டீங்க. எத்தனை மணிக்கு வரைக்கும் திறப்பாங்க இன்றைக்கி? இல்லை இன்றைக்கி இது வச்சா எல்லாம் மூடுற மாதிரி எதனா இருக்கா? ஆமாம், அந்த இது கரணம் ஆரம்பிக்க போகுது. எத்தனை மணி வரைக்கும் எதனா அங்கே சொன்னாங்களான்ற? 3 மணிக்கா? சரி, அடியேன் இந்திரலிங்கத்தை பார்த்துட்டு பிறகு சாமியை பார்க்கலான்னு இருக்கேன். சிவாய நம சிவாய நம. அப்பா. ஸோ இந்திரலிங்கம் அடியேனுடைய லிங்கம், முதல் லிங்கமே இந்திரலிங்கம் தான். ரொம்ப அம்மையப்பன் பாருங்கள், ரொம்ப சுலபமான லிங்கத்தை முதல் லிங்கத்துலேயே காமிச்சிட்டார் அடியனுக்கு ராசிக்கு. ஸோ இந்திரலிங்கத்தில் அடியன் வழிபடத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கேன். சிவாய நம்ம சிவாய நம்ம நமச்சிவாய. கூட்டமே இல்லை பாருங்கள், ஃப்ரீ. போங்க போங்க போங்க. கூட்டமே இல்லை இன்றைக்கி. இதே நேற்று நைட்டு வந்ததுன்னா மூச்சு விடுறது கூட இடம் இருக்காது. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம நமச்சிவாய நமச்சிவாய. நற்றுணையாவது நமச்சிவாயமே. இந்திரலிங்கம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. அவரவர் லிங்க வழிபாடு மிகவும் சிறந்து. முதல்ல லிங்கம் அவங்கவுங்க லிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. சிவாய நம்ம சிவாய. இந்திரலிங்க வழிபாடு முடிவடைந்தது. சிறப்பான தரிசனம், நல்லா ஃப்ரீ தரிசனம். ஸோ இப்போ நேராக இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்து அம்மையப்பனை முதல்ல பார்த்துடணும். ஏன்னா இன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்கிறதுனால கோயிலினுடைய நடை அடைப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால் முதல்ல சுவாமி தரிசனம் அம்மையப்பனை பார்த்துட்டு அடுத்தது கிரிவலம். சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. அதுவும் மாசி மகத்தில் கிரிவலம். அப்படியே பாருங்கள், அண்ணாமலையார் பின்னாடி பாருங்கள். அருமையான ஒரு தரிசனம், அருமையான தரிசனம். கோபுரம் DKS தீபம் ஏற்றும் அண்ணாமலையார் திருவண்ணாமலை. ஸோ எப்படி ஒரு தரிசனம் பாருங்கள். அதுவும் மாசி மகத்தினுடைய அருளை
பெற்று டிகேஎஸ் அண்ணாமலையார் வாழ்த்துக்கிறா பாருங்கள். காத்தால அடியேன் வருவேன் கூட இல்லை, நினைக்கவே இல்லை. தூங்கி எழுந்தும் போது கூட நினைக்கல. அதுக்கப்புறமா தான் உத்தரவு கொடுத்தாரு தரிசனத்துக்கு. ஏன்னா மாசி மகம் கும்பகோணம் நம்ம நடராஜருடைய அபிஷேகம், சிதம்பரம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலையரை பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அருள் கடாட்சம் இருந்தால் தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல் டிகேஎஸ்க்கு மிகவும் பொருந்தும். பாருங்கள், நடராஜர் தரிசனம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உற்சவ மூர்த்திகளும் நீராடுற சமயத்தில் அடியனுக்கும் அந்த நீராடும் பாக்கியம் இந்த ஆண்டு 2026 கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் வர வச்சிருக்கார் பாருங்கள். சிறப்பிலும் சிறப்பு. அடியேன் எல்லோருக்கோசம்தான். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், பெருக வையகம். சிவாய நம, சிவாய நம.